சினிமாவில் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் பழச மறந்துடுவாங்க. ஆனால் இந்திய சினிமாவுக்கே முன்னோடியாக இருந்தவங்கள ஒருத்தர் தான் எல்வி பிரசாத். எல்வி பிரசாத் மிகப்பெரிய இயக்குனர், தயாரிப்பாளர், தொழிலதிபர் இந்த ஸ்டேட்டஸில் அடைஞ்சதுக்கு அப்புறமும் பழச மறக்காமல் இருக்கிற ஒரு மனிதர் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்ட உலகநாயகன் கமல்ஹாசன் ஷேர் பண்ணியிருப்பாரு. எல்வி பிரசாத் பற்றி கமல்ஹாசன் என்ன சொன்னார் அப்படின்றத பற்றியும், எல்வி பிரசாத் பற்றின இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் பற்றியும் இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான சித்ரா லட்சுமணன் சார் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. மங்கையர்கரகம் படத்தை தொடர்ந்து சிவாஜி எல்வி பிரசாத் இணைந்து பணியாற்றிய படமாக பாக்யவதி படம் அமைந்தது. சிவாஜி பத்மினி இணைந்து நடித்த அந்த படம் வெற்றி படமாக அமையல. சிவாஜி எல்வி பிரசாத் இணைந்து பணியாற்றிய படத்துல வெற்றி படமாக அமையாத படம்னா அது பாக்யவதி படம் தான். அந்த படத்துக்கு பின்னாலே எல்வி பிரசாதுடைய தயாரிப்பிலே சிவாஜி நடித்த முதல் திரைப்படமாக இருவர் உள்ளம் படம் அமைந்தது. அந்த படத்தை இயக்கி தயாரித்திருந்தார் எல்வி பிரசாத். இந்த சினிமாவில் ஊறி திளைத்தவர்களாக கூட இந்த சினிமாவுடைய வெற்றியை சரியாக கணிக்க முடியாது அப்படின்றதுக்கு இந்த இருவர் உள்ளம் படத்தோட வேற சிறந்த உதாரணமே இல்லை என்று சொல்லலாம். தான் இயக்குனர் ஆவதற்காக ஒரு நல்ல கதையை தேடிக்கொண்டிருந்தார் பிரத்யேக ஆத்மா அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர். அப்போ அவருடைய பார்வையில் ஹிந்து பத்திரிகையில் பிரபல நாவலாசிரியரான லட்சுமி எழுதிய பெண்மனம் அப்படின்ற நாவலுக்கு அவர் எழுதியிருந்த விமர்சனம் பட்டது. காலையில் ஒரு பெண், மாலையில் ஒரு பெண் என்று பிளேபாயாக சுற்றி கொண்டிருக்கின்ற கதாநாயகன் நேர் பார்வை கொண்ட ஒரு பெண்ணை காதலிக்க தொடங்குகிறார். அதற்கு பின்னால அவங்க இருவருக்கும் இடையே எழுதுகின்ற பிரச்சனைகள் தான் பெண்மனம் படத்துடைய கதை. உடனே அந்த நாவலை வாங்கி படித்து பார்த்தார் பிரத்யேக ஆத்மா. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தயாரிப்பாளர் சுப்பாராவுக்கு சொல்லி அந்த நாவலை படமாக்குன்ற உரிமையை வாங்க சொன்னார். சுப்பாராவ் வாங்கின உடனே அந்த கதைக்கான திரைக்கதையை ஒரு 2 மாதம் உட்கார்ந்து எழுதினார் பிரத்யேக ஆத்மா. எழுதின கதையை சுப்பாராவுக்கு சொன்னார். சுப்பாராவுக்கு அந்த திரைக்கதை மிகவும் பிடித்திருந்தது. நீங்கள் என்னைக்கு வேணா சொல்லுங்க, படப்பிடிப்புக்கு போகலாம் என்று சொல்லிவிட்டார் சுப்பாராவ். ஆனால் பிரத்யேக ஆத்மாவோ தன்னுடைய குருநாதர்களான டி பிரகாஷ் ராவ், எல்வி பிரசாத் இருவரிடமும் அந்த கதையை சொல்லி அவருடைய பாராட்டை பெற்றதுக்கு பின்னாலே படப்பிடிப்புக்கு போக வேண்டும் என்று நினைத்தார். அதனால எல்வி பிரசாத்கிட்டையும் டி பிரகாஷ் ராவ்கிட்டையும் இந்த கதையை சொன்னார் பிரத்யேக ஆத்மா. கதையை கேட்டால் 2 பேருக்கும் இந்த கதை சுத்தமாக பிடிக்கல. இப்போ தம்பி, இந்த கதையை அப்படியே எடுத்து வச்சுட்டு வேற ஒரு நல்ல கதையை வாங்கி படமாக்குற வேலையை பாரு என்று பிரத்யேக ஆத்மாவிடம் சொன்னார்கள். நான் சுப்பாராவை பொறுத்த வரைக்கும் அந்த கதை மேலே அவருக்கு மிகுந்த நம்பிக்கை இருந்தனால மிகுந்த அனுபவம் வாய்ந்த அன்னபூர்ணா பிக்சர்ஸ் முதலாளியான மதுசூதன் ராவ்கிட்ட எதுக்கு அந்த கதையை சொல்லு என்று பிரத்யேக ஆத்மாவை அனுப்பி வைத்தார். மதுசூதன் ராவ் அந்த கதையை கேட்டுட்டு சுப்பாராவை கூப்பிட்டார். இன்னும் எதுக்கு தயங்கிட்டு இருக்க? இது ஒரு அருமையான கதை, எடுத்தினா மிகப்பெரிய வெற்றி பெறும். அதனால் உடனடியாக இதை படமாக்குற வேலையை பாரு என்று சுப்பாராவிடம் சொன்னார் மதுசூதன் ராவ். கதை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே என்.டி. ராமாராவும் கிருஷ்ணகுமாரியும் ஜோடியாக நடிக்க பாக்யா பர்த்துலு என்ற பெயரில் அந்த கதையை தெலுங்கிலே படமாக்கினார் சுப்பாராவ். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது மட்டும் இல்லாமல் அந்த வருடத்திற்கான சிறந்த தெலுங்கு படத்திற்கான தேசிய விருதையும் வென்றது. இதுக்கு பின்னாடி தான் முக்கியமான திருப்பமே வருது. முதல்ல இந்த கதையை கேட்டுட்டு, தம்பி இந்த கதை ரொம்ப சுமாராக இருக்குது, அதனால் இதை அப்படியே தூக்கி வச்சுட்டு வேற ஒரு நல்ல கதையை படமாக்கு என்று யார் சொன்னாரோ அந்த எல்வி பிரசாத் அந்த பாரியா பர்த்துலு படத்தினுடைய கதையை தமிழ், ஹிந்தி ஆகிய 2 மொழிகளிலும் படமாக்குகின்ற உரிமைகளை சுப்பாராவிடமிருந்து வாங்கினார். இருவர் உள்ளம் என்ற பெயரில் எல்வி பிரசாத் அந்த படத்தை தமிழிலே இயக்க அந்த கதைக்கு எதிர்ப்பு தெரிவித்தாரே இன்னொரு இயக்குனரான டி பிரகாஷ் ராவ். அவர் ஹம்ராகி என்ற பெயரில் அதே கதையை இந்தியிலே இயக்கினார். தமிழில் இருவர் உள்ளம் படத்தில் சிவாயனசனும் சரோஜதேவியும் ஜோடியாக நடித்தார். கலைஞர் மு. கருணாநிதி அந்த படத்திற்கு திரைக்கதை வசனத்தை எழுதினார். எல்வி பிரசாத்தோடு இணைந்து கலைஞர் பணியாற்றிய 3வது திரைப்படமாக இருவர் உள்ளம் படம் அமைந்தது. இருவர் உள்ளம் படத்துக்கு முன்னாலே எல்வி பிரசாத் கலைஞருடன் இணைந்து பணியாற்றிய படமாக தாயில்லா பிள்ளை படம் அமைந்தது. டி.எஸ். பாலையா, எம்.வி. ராஜம்மா, கல்யாண்குமார், எல். விஜயலட்சுமி ஆகியோர் நடித்த அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிவடைந்தவுடன் அந்த படத்தை எல்லோருக்கும் திரையிட்டு காட்டினார் எல்வி பிரசாத். அந்த திரையிட்டுக்கு கலைஞர் மு. கருணாநிதியும் வந்திருந்தார். படம் முடிஞ்ச உடனே படம் ஏதோ நிறைவில்லாமல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று கலைஞரை பார்த்து கேட்டார் எல்வி பிரசாத். நிச்சயமாக மக்கள் பேசுகின்ற ஒரு படமாக இந்த படம் அமையும், அது மட்டும் இல்லை 100 நாட்களை கடந்து இந்த படம் ஓடும் என்று அவரிடம் சொன்னார் கலைஞர். நிஜமாக சொல்கிறீங்க, 100 நாட்களை கடந்து ஓடுமா என்று எல்வி பிரசாத் கேட்க, நிச்சயமாக ஓடும், நான் சொல்கிறேன் கேட்டுங்க என்று மீண்டும் ஒருமுறை அழுத்தம் திருத்தமாக கூறினார் கலைஞர். இந்த படம் மட்டும் 100 நாட்களை கடந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஓடிடுச்சுன்னா உங்களுக்கு சன்மானமாக 10,000 ரூபாய் தருகிறேன் என்று அவரிடம் சொன்னார் எல்வி பிரசாத்.
கலைஞர் சொன்னதைப் போலவே தாயில்லா பிள்ளை வெலிங்டன் தியேட்டரில் 100 நாள் ஓடியவுடன் மறுநாளே கலைஞரை சந்திப்பதற்கு அவருடைய வீடு தேடி வந்தார் எல்வி பிரசாத். நீங்கள் சொன்ன மாதிரியே படம் 100 நாளை தொட்டு விட்டது. அதனால் நான் வாக்குறுதி கொடுத்தபடி உங்களுக்கு 10,000 ரூபா கொடுத்து விட்டு போவேன்னு சொல்லிவிட்டு கலைஞர் கையிலே 10,000 ரூபாய் ஒப்படைத்தார் எல்வி பிரசாத். எல்வி பிரசாத்துடைய 100ஆண்டு விழா சென்னையில் நடைபெற்ற போது அந்த விழாவிலே கலந்து கொண்ட கலைஞர் இந்த சம்பவத்தை பற்றி அந்த விழா மேடையிலே சொல்லிவிட்டு இந்த படம் 100 நாள் கம்ப்ளீட் ஆன உடனே ஒரு 4-5 நாட்கள் கூட எல்வி பிரசாத் அதற்காக பொறுத்திருக்கவில்லை. மறுநாளே என்னை வந்து சந்தித்து என்கிட்ட 10,000 ரூபாய் கொடுத்தாரு. இப்படிப்பட்ட நேர்மையான மனிதர் கூட இருக்கிறார்களே என்று எல்வி பிரசாத்தை பார்த்து நான் வேந்தேன் என்று அந்த விழா மேடையிலே குறிப்பிட்டார். மனோகரா, இருவர் உள்ளம், தாயில்லா பிள்ளை, இந்த 3 படங்களும் பிரசாத் அவர்களால் இயக்கப்பட்டு பிரம்மாண்டமான வெற்றியை பெற்ற படங்களாகும். தாயில்லா பிள்ளை 100 நாள் ஓடினால் நான் 100வது நாள் மேலும் ஒரு 10,000 ரூபாய் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். தாயில்லா பிள்ளை 100வது நாள் என்று வந்திருந்தது. அப்பொழுது திடீரென்று என் வீட்டு வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து டைரக்டர் பிரசாத் அவர்கள் இறங்கி வந்தார்கள். அவர் வருகிறார் என்ற செய்தி எனக்கு தெரிவித்தார்கள். மணமளவென்று உள்ளே வந்தார். 10,000 ரூபாய் பணத்தை எடுத்து கையிலே கொடுத்து நான் கொடுத்த உறுதிமொழியை நிறைவேற்றிவிட்டேன் என்று சொன்னார். நான் ஆச்சரியப்பட்டேன், அதிர்ந்து போனேன். இப்படியும் மனிதர்கள் சினிமா உலகத்தில் இருக்கிறார்களே என்று எண்ணி வியந்தேன். அவரை பாராட்டினேன். இருவருள்ளம் படத்திற்கு பின்னால பல இந்தி படங்களை எல்வி பிரசாத் இயக்கினார் என்றாலும் கலைஞரோடு அவர் இணைந்து பணியாற்றிய இருவருள்ளம் படமே அவர் இயக்கிய கடைசி தமிழ் படமாக அமைந்தது. 1977ஆம் ஆண்டு வரையிலே சில இந்தி படங்களை இயக்கி கொண்டிருந்த எல்வி பிரசாத் அதற்கு பின்னாலே முழு நேர தயாரிப்பாளராக மாறினார். அவர் அப்படி தயாரித்த திரைப்படங்களிலே கிலோனா என்ற படம் மிகவும் முக்கியமான ஒரு படம். சஞ்சீவ்குமார் மும்தாஜும் ஜோடியா நடித்த அந்த படம் தான் தமிழிலே சிவாஜியும் ஜெயலலிதாவும் ஜோடியா நடிக்க எங்கிருந்தோ வந்தார் என்ற பெயரிலே உருவானது. கிலோனா படத்தை பொறுத்த வரைக்கும் பிலிம்பேர் பத்திரிகையால அந்த ஆண்டின் சிறந்த படம் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டதையும் அந்த ஆண்டின் மிகப்பெரிய வசூல் சித்திரமாக அமைந்ததையும் தாண்டி அந்த படத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு. எந்த ட்ரீம்லேண்ட் தியேட்டர்ல ரசிகர்கள் படத்தை பார்க்க உள்ள வரும்போது எல்வி பிரசாத் கதவை திறந்து விட்டு கொண்டிருந்தாரோ அதே ட்ரீம்லேண்ட் தியேட்டர்ல அந்த கிலோனா திரைப்படம் வெள்ளி விழா கொண்டாடி. இருவருள்ளம் படம் வழியா 7 ஆண்டுகளுக்கு பின்னாலே ரவிச்சந்திரனும் கே.ஆர். விஜயாவும் ஜோடியாக நடிக்க இதய கமலம் என்ற படத்தை தயாரித்த எல்வி பிரசாத் அதற்கு சில ஆண்டுகளுக்கு பின்னாலே முத்துராமனும் பிரமிளாவும் ஜோடியாக நடிக்க பிரியா விடை என்ற பெயரிலே ஒரு படத்தை தயாரித்தார். அந்த படமே அவர் தமிழிலே தயாரித்த கடைசி படமாக அமைந்தது. கே. பாலச்சந்தருடைய இயக்கத்திலே தெலுங்குல உருவான மரோச்சரித்ரா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்ச உடனே அதை அலைகள் எழுதிய கவிதை என்ற பெயரிலே தமிழிலே உருவாக்க அரங்கண்ணனும் கே. பாலச்சந்தரும் திட்டமிட்டார். ஆனால் இந்த மரோச்சித்ரா தெலுங்கு பதிப்பே தமிழ்நாடு முழுக்க வெற்றிகரமாக ஓடியதுனால அந்த படத்தை தமிழை தயாரிக்கின்ற முயற்சியை அவர்கள் கைவிட்டார். அப்ப அந்த கதையை ஹிந்தியிலே படமாக்குகின்ற முயற்சியிலே ஈடுபட்டார் எல்வி பிரசாத். இது விஷயமாக கே. பாலச்சந்தரை சந்தித்தவர் நீங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணோம் என்று கே. பாலச்சந்திரனிடம் சொன்னபோது கே. பாலச்சந்திரன் அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ள முதலிலே தயங்கினார். தெலுங்குல தான் தந்த அதே உழைப்பை அந்த கதை இந்தியிலே படமாக்கப்படும் போது தன்னால் தர முடியுமா என்ற சந்தேகம் கே. பாலச்சந்தருக்கு இருந்தது. அப்ப அவர்கிட்ட எல்வி பிரசாத் இந்த கதையில உள்ள ஜீவனை திரையில கொண்டு வரணும்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி அவரை அந்த படத்திற்காக ஒப்பந்தம் செய்தார். மரோச்சரித்ரா தெலுங்கு படத்தின் மூலம் கமல்ஹாசனை தெலுங்கு படவுரையிலே கதாநாயகனை அறிமுகப்படுத்துவது என்று முடிவு செய்த கே. பாலச்சந்தர் அந்த படத்துடைய இந்தி பதிப்பின் மூலம் கமல்ஹாசனை இந்தி படவுரையிலே கதாநாயகனாக அறிமுகம் செய்வது என்று முடிவெடுத்தார். அவருடைய முடிவை எல்வி பிரசாத் ஏற்றுக்கொண்ட உடனே தெலுங்கு பெண்ணை காதலிக்கின்ற ஒரு தமிழ் பையனுடைய கதையாக இருந்த இந்த மரோச்சரித்ரா ஹிந்தி பெண்ணை காதலிக்கின்ற ஒரு தமிழ் பையனுடைய கதையாக மாறியது. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் பாலச்சந்தர் ஆகிய இருவருக்கு மட்டும் அது முதல் இந்தி படம் இல்லை. மாதவி, ரதி அக்னிஹோத்ரி, பின்னணி பாடகர் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் ஆகிய 3க்கும் கூட அதுதான் முதல் இந்தி படம். அந்த படத்தில் கமல்ஹாசன், ரதி அக்னிஹோத்ரி, மாதவி ஆகியோரை அறிமுகப்படுத்துவதற்கு கே. பாலச்சந்தர் பெருசாக சிரமப்படலை. ஆனால் எஸ்.பி. பாலசுப்ரமணியத்தை அறிமுகப்படுத்துவதற்கு அவர் மிகப்பெரிய கஷ்டத்தை சந்திக்க வேண்டி வந்தது. எஸ்.பி. பாலசுப்ரமணியத்தை அவ்வளவு எளிதிலே அந்த படத்தினுடைய இசையமைப்பாளரான லட்சுமிகாந்த் பியார்லால் ஏற்றுக்கொள்ள தயாராக. இன்னும் சரியா சொல்லணும்னா அவரை போடவே கூடாது என்று பிடிவாதமாக இருந்தார்கள் அவர். அப்படிப்பட்ட ஒரு நிலையில
கே பாலச்சந்தர் ஒரே ஒரு முடிவு தான் எடுத்தார். இந்த படத்துக்கு ஒன்று இசையமைப்பாளரை மாற்றிருங்க, இல்லைன்னா டைரக்டரை மாற்றிருங்க என்றார். அவர் அன்னைக்கு எடுத்த அந்த முடிவின் காரணமாகத்தான் எஸ்பி பாலகிருஷ்ணன் தொடர்ந்து இந்தி படங்களிலே பல பாடல்களை பாட முடிந்தது என்பதுதான் உண்மை. 1981 ஜூன் மாதம் 5ஆம் தேதி என்று வெளியான ஏக் தூஜே கே லியே திரைப்படம் 10 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்து இந்தி படங்களிலே மிகப்பெரிய வசூல் சாதனையை புரிந்தது. அந்த படத்தில் கிடைச்ச லாபத்தை வைத்துக் கொண்டுதான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒலிப்பதிவு கூடமான பிரசாத் 70mm என்ற தியேட்டரை கட்டினார் எல்வி பிரசாத். இந்த ஏக் தூஜே கே லியே படமும் பம்பாயில் ட்ரீம்லேண்ட் தியேட்டரில் தான் வெளியாச்சு. அந்த படத்தினுடைய துவக்க விழாவுக்கு கமல்ஹாசன் சென்றிருந்த போது இந்த தியேட்டரில் தான் நான் கேட் கீப்பர் வேலை பார்த்து கொண்டிருந்தேன் என்று கமல்ஹாசனிடம் பெருமையாக குறிப்பிட்டாராம் எல்வி பிரசாத். சினிமா நடிக்கிறத 1953ஆம் ஆண்டிலே வெளியான பெங்குடு குடுக்கு என்ற படத்தோடு நிறுத்தியிருந்த எல்வி பிரசாத்தை மீண்டும் சினிமா நடிக்க அழைத்து வந்த பெருமை கமல்ஹாசன் ஈசார். நான் உருவாக்க இருந்த ராஜபார்வை படத்தில் அவர் தான் நடிக்கணும் அப்படின்றத நான் மிகவும் உறுதியாக இருந்தேன். முதல்ல மறுத்த அவர் என் மீது இருந்த மிகுந்த அன்பு காரணமாக அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார் என்று கூறியிருக்கின்ற கமல்ஹாசன் அவரோடு தனக்கு ஏற்பட்ட இன்னொரு அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய அபூர்வ சோழர் படத்துக்காக அவருடைய 70mm தன்னுடைய மேற்கூரையில் ஒரு காட்சியை நான் படமாக்க அவரிடம் அனுமதி கேட்ட போது, அந்த தியேட்டரே நீ நடித்த ஏக் தூஜே கே லியே படத்தில் கிடைச்ச லாபத்தை வச்சு தான் கட்டப்பட்டது, அதனால அந்த தியேட்டரை நீ எப்படி வேணா பயன்படுத்திக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டதை என்னால் என்றும் மறக்க முடியாது என்று கமல்ஹாசன் ஒரு பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார். ஏக் தூஜே கே லியே படத்துடைய வெற்றி விழாவிற்காக நாங்கள் அந்த ட்ரீம்லேண்ட் தியேட்டருக்கு போன போது கொஞ்ச நேரம் வாசல் நின்றுட்டு இருந்தார். போகலாம் உள்ள அப்படின்னு சொன்னேன். இங்கே தான் நான் டிக்கெட்டு கிழிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அந்த எளிமை, அந்த நினைவு, புது தியேட்டர் கட்டிட்டு 70mm தியேட்டர் கட்டிட்டு அதை ஏதோ ஒரு பசுமாடை தட்டி கொடுக்குற மாதிரி ஏக் தூஜே கே லியே அப்படின்னாரு. அதை தொட்டு அந்த மாதிரி எல்லாத்தையும் நினைவு வைத்துக் கொண்டிருப்பவர், சினிமாவை தன் வாழ்க்கையாக வைத்துக்கொண்டு எங்களுக்கு முன்னோடியாக நின்றவர். சினிமாவிலே சேர வேண்டும் என்ற ஒற்றை ஆசையோடு தன்னுடைய கிராமத்திலிருந்து பம்பாய்க்கு புறப்பட்ட எல்வி பிரசாத் சினிமாவில் பல சாதனைகளை புரிந்ததுக்கு பின்னாலேயும் அவருடைய எண்ணம் பூரா சினிமா மேலேயே தான் இருந்தது. அதன் காரணமாகத்தான் தன்னுடைய மகன் ரமேஷ் பிரசாத் மிகப்பெரிய அளவில் வீடு ஒன்றை கட்ட பணத்தை சேர்த்த போது அந்த பணத்தில் வீடெல்லாம் கட்டாத கேமரா ஒன்று வாங்கு என்று அவரால் சொல்ல முடிந்தது. எண்ணற்ற திரைப்பட விருதுகளை பெற்றுள்ள எல்வி பிரசாதுடைய கலை சேவையை பாராட்டி திரைப்பட கலைஞர்களுக்கு வழங்கப்படுகின்ற உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருதினை இந்திய அரசாங்கம் 1982ஆம் ஆண்டிலே எல்வி பிரசாத்துக்கு வழங்கியது. சிறிது காலம் உடல்நல கோளாறினால் அவதிப்பட்ட எல்வி பிரசாத் தன்னுடைய 86வது வயதில் 1994ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 22ஆம் தேதி என்று இயற்கை எழுதினார். நடிகராக வேண்டும் என்ற ஆசையோடு பம்பாய்க்கு ரயிலேறி சென்று மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பின்னால பிரசாத் என்ற பெயரிலே மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவி அந்த பெயரை இந்தியா முழுவதும் அறிய செய்த எல்வி பிரசாத் நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் என்று பல தளங்களிலே இந்த சினிமாவிலே பணியாற்றி அப்படி பணியாற்றி இருந்தாலும் அவருக்கு மிகவும் பிடித்தது நடிப்பு மட்டுமே. இந்த சினிமாவில் சாதனையாளர்கள் பலர் இருக்கிறார்கள், ஆனால் சகாப்தமானவர்கள் வெகுச்சிலரே. அந்த வெகுச்சிலரில் எல்வி பிரசாத் மிக 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 முக்கியமானவர்.